தேவனுக்கு பிரியமா தான் சகல நன்மையும் சகல பாதுகாப்பும் சகலவற்றையும் ஆண்டவர் செய்கிறவராக இருக்கு. அப்போ தேவனுக்கு பிரியமா இருப்பது எப்படி? அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. முதலாவது காரியம், விசுவாசம் இல்லாமல் கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. முதல் ஆண்டவரை எப்படி நம்மளை பிரியப்படுத்த முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பணும் ஆண்டவர். அவரை தேடினா, அவரை தேடி வந்தா அவர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அவர் இந்த ஸ்தலத்தில் உண்டு, நான் ஆராதிக்கும் பொழுது என் பட்சத்தில் உண்டு, நான் ஜெபிக்கும் பொழுது எனக்கு முன்பாக அமர்ந்து என் ஜெபத்தை கேட்டு கொண்டிருக்கிறாரே, என் தேவையை சந்திப்பார், என் சிறையிருப்பை மாற்றுவார், என் பலவீனத்தை மாற்றுவார். இது எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாச்சு? நீ நம்பணும், சந்தேகத்தோடு இல்லை. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை எப்படி இருக்குது? சந்தேகத்திலே ஓடிட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கை மாறுமா? நம்ம சூழ்நிலை மாறுமா? நம்ம தேவை சந்திக்கப்படுமா? நம்ம கடன் பிரச்சனை மாறுமா? நான் பொருளாதார அளவு மாறுமா? என் பிள்ளைங்க மாறுவாங்களா? என் கணவன் மாறுவானா? என் மனைவி மாறுவாளா? எங்கள் அம்மா அப்பா மாறுவாங்களா? இப்படியே என்ன பண்ணுறோம்? நம்ம ஒரு கேள்விக்குறியோடு போகிறான்னு சொல்கிறாரு. விசுவாசம் இல்லைன்னா நீ கர்த்தருக்கு பிரியமா இருக்கவே முடியாது. கர்த்தர் செய்வாரு, கர்த்தர் மாற்றுவாரு, கர்த்தர் கொடுப்பாரு, கர்த்தராலே எல்லாம் நடக்கும் என் வாழ்க்கையில் என்று விசுவாசிக்க முடியும். ஏன்னா நான் தேவனை ஆராதிக்க போகிறேன், தேவனை தொழுது கொள்ள போகிறேன், தேவனை நம்பி போகிறேன், கர்த்தரை பார்க்க போகிறேன், நான் வெறுமையாய் வரமாட்டேன் என்ற விசுவாசத்தோடு வருகிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு அநேக நேரத்தில் என்ன நடக்குன்னா, விசுவாசத்தை குறைபட்டு நிற்கிறோம். பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு இம்யூனிட்டி பவர் இல்லை அப்படின்னா சீக்கிரத்தில் என்ன பண்ணும்? இப்போ நான் தும்பினேன் அப்படின்னா எனக்கு வந்து கோல்டு இருக்குது, காஃப், சாரான ஒரு காஃப் அப்படின்னு வச்சுங்களேன். நான் தும்பினேன் அப்படின்னா உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருந்ததுன்னா உடனே அந்த கோல்டு உங்களை அஃபெக்ட் ஆகிடும். ஒருவேளை எனக்கு வைரஸ் ஃபீவராக இருக்குது, நான் மூச்சு விடும்பொழுது என்ன பண்ணும்? உனக்கு இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருந்தால் அடுத்து உனக்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ கொரோனா எடுத்துங்களேன். கொரோனா எல்லாரும் தான் போகிறோம், எல்லாரும் தான் வெளியே போனோம், எல்லாம் பண்ணோம். ஆனால் எல்லாருக்கும் அது வரல. யாருக்கு விட்டமின் டி குறைபாடு அதிகமாக மேக்சிமம் இருந்ததோ அவளுக்கு தான் அது என்ன பண்ணுது? அஃபெக்ட் ஆச்சு. ஆமாம் இல்லையா? அப்படிதான் பிசாசுடைய கிரியைகள், பிசாசுடைய தந்திரங்கள் எப்படி என் வாழ்க்கையில் அஃபெக்ட் ஆகுதுன்னா, நான் விசுவாசத்தில் குறையாக இருக்கும் பொழுது, நான் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கும் பொழுது தான் நான் விழுந்து போகிறேன், நான் சோர்ந்து போகிறேன், நான் குழம்பி போகிறேன், எனக்குள்ள ஒரு தடுமாற்றம் வருது, ஒரு திகில் பயங்கள் வருது, நான் எங்கே போகிறேன், என்ன செய்கிறேன், என் வாழ்க்கை எங்கே, எதை நோக்கி கடந்து போகுது என்பதை ஒரு தெளிவில்லாமல், ஏன் விசுவாசம் இல்லாதனாலே விசுவாசம் நம்மளை குழப்பி கொண்டு இருப்பான். அல்லேலூயா. ஆனால் விசுவாசமா இருந்துட்டு நானும் சொல்றாரு, எனக்கு நீ பிரியமா இருக்கிற, நான் உன்னை காப்பாற்று.